கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது அநாகரிக செயல்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைந்திருக்கிறார். மாரிச்சாமி, இந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுவங்களுக்கு தற்பொழுது ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. முழு நிலவரம் என்னவாக இருக்கிறது மாரிச்சாமி? உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா, இதன் முக்கிய நிகழ்வு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு. அந்த நிகழ்வின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது செருப்புகளை வீசுவது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் வழக்கு. இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கறிஞர் சுந்தரவடிவேல் என்பவர் தாக்கல் செய்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை இது போன்று அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆற்றில் அழகர் இறங்கும் அந்த வைபவத்தின் போது இது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை சித்திரை திருவிழாவில் ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்வின் போது செருப்புகளை எறிந்து அநாகரிகமாக நடந்து கொள்ளும் நபர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் இந்த மனுவில் என்ன கூறியிருக்கிறார்கள், இந்த நிலையில் கடந்த ஆண்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடந்து கொண்டிருந்த போது பக்தர்கள் மீது சில நபர்கள் திட்டமிட்டு செருப்புகளை எரிந்தார்கள். இதனால் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அவ்வாறு வீசும் செருப்புகள் கள்ளழகரை தரிசிக்க வரும் பக்தர்களையும் கடவுளின் வேடமிட்டு நேர்த்தி கடன் செலுத்துபவர்கள் மீதும் விழுந்து அவமரியாதை ஏற்படுகிறது. சிலரின் இத்தகைய செயல்பாடு மதுரை சித்திரை திருவிழாவிற்கு வரும் வெளி மாவட்ட வெளிநாட்டு பக்தர்கள் மனதில் பெரிய தாழ்வு மனப்பான்மையை தாழ்வான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுகிறது என்பதுதான் கூறியிருக்கிறார்கள். இந்த மனுவானது நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக 3000 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது போன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் கண்டறியப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதி இது போன்று அநாகரிகமான செயல்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது. கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது இது போன்ற அநாகரிகமான செயல்களில் யார் செய்தாலும் அவர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் 7 கிலோமீட்டருக்கு அதிரடிப்படை போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தில் அநாகரிக செயலில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.